ஹலோ கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜாவானா என்னன்னு பார்த்தோம். ஸோ நவ் இந்த வீடியோவில் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எப்படி மெஷினில் ரன் ஆகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜாவா கோடு ஃபர்ஸ்ட் எப்படி ரன் ஆகும்னா, இப்போது நான் ஒரு கோடு எழுதுறேன் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ஜாவா கோடு எழுதுறேன், புரியுதா? இதான் அந்த ஜாவா கோடு, புரியுதா? இதான் அந்த ஜாவா கோட். நான் எழுதுகிற சோர்ஸ் கோடு, ஜாவா சோர்ஸ் கோடு. இப்போது நான் இந்த கோடை எழுதி முடிச்சுட்டு இப்போ நான் இந்த கோடை கம்பைல் பண்ணி யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்னா கம்பைலர்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன், புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடை கம்பைலர் அப்படின்ட்டு ஒப்படைக்கிறேன். அந்த கம்பைலர் பேர் வேறு எதுவும் இல்லை, ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜேடிகே அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், ஒரு கம்பைலர், ஓகேவா? இது என்ன பண்ணும், நான் எழுதுன இந்த சோர்ஸ் கோடை இது வாங்கி கரெக்டாக இருக்கா, நான் கோட் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கா, அதாவது லாஜிக்கல் மிஸ்டேக் இருக்கா, சின்டெக்ஸ் கரெக்டாக இருக்கா, எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுன்னா ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு ஒரு கோடு, எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஃபைல் பேர் என்னன்னா பைட் கோட், பைட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஜென்ரேட் பண்ணும். பைட் கோட்ஸ் அப்படின்வாங்க, புரியுதா? இந்த பைட் கோட் என்ன பண்ணும், எனக்கு பைட் கோட் கிரியேட் ஆச்சு. இப்போ இந்த பைட் கோட் என்ன பண்ணுன்னா, இது போய் ஜேவிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேவிஎம், இது ஜேவிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த, உன்னோட ஹார்ட் டிஸ்க், உன்னோட ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரேமில் இது ப்ராசஸ் பண்ணும். விர்ச்சுவலாக ஒரு ஒரு மெமரி கிரியேட் பண்ணி அங்கே இது ப்ராசஸ் பண்ணிட்டு எனக்கு கடைசியாக மிஷினுக்கு புரிகிற மாதிரி ஒரு அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ணும். புரியுதா மாதிரின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு சோர்ஸ் கோட் எழுதுகிறேன், ஜாவா கோட் எழுதுகிறேன். நான் எழுதின இந்த ஜாவா கோடை கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ண உடனே இந்த ஜேடிக்கு கம்பைலர் என்ன பண்ணுன்னா அனலைஸ் பண்ணும், ஏதாவது எரர் இருக்கான்னு அனலைஸ் பண்ணிவிட்டு இது எனக்கு பைட் கோடை ஜென்ரேட் பண்ணும். இந்த பைட் கோட் என்ன பண்ணுன்னா ஜேவிஎம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் இது ப்ராசஸ் பண்ணி ஃபைனலாக எனக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். மிஷினுக்கு புரிய வச்சு எனக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும், புரியுதா? இதுதான் ஜாவா கோட் ரன் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், ஜாவா கோடை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எனக்கு ஒரு ஜாவா கோட் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படுது. என்னோட ஜாவா கோட் ரன் சிஸ்டமில் மெஷினில் ரன் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படுது. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஜேடிகே. அதாவது பார்த்தோம்னா இல்லையா, ஜேடிகேங்கிறது ஒரு கம்பைலர் தான். கம்பைலர் சொல்லுவோம், ஜேடிகே ஒரு கம்பைலர். அது இருந்தால் தான் உங்களால் சாஃப்ட்வேரை ரன் பண்ணவே முடியும். உங்களோட ஜாவா கோடை சிஸ்டமில் எக்ஸிக்யூட்டபிள் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் குரோமில் போய்க்கிறேன். சாரி, குரோமில் போயிட்டு நீங்கள் ஜாவா ஜேடிகே அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். இப்போது இதுக்குள்ளே போயிருப்பேன், ஜாவா டவுன்லோட்ஸ்குள்ளே போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஓஎஸ் சூஸ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஓஎஸ் இருக்குது. உங்களோட சிஸ்டம் எந்த ஓஎஸில் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். If your system works in Linux, you can choose Linux, or Mac OS, you can choose Mac OS. But my system runs in the OS of Windows, so I choosing Windows. So I chose Windows. Then you have to choose, next you have to choose the version, Java JDK version. I am choosing JDK 21 because it supports anytime. So it's later version, but JDK 21
வில் ஸ்டேபிள் இன் எனி டைம். ஓகே, இது எந்த டைம்லேயும் வேணால் உங்களுக்கு எப்போ வேணால் ஸ்டேபிளாக இருக்கும் நீங்கள். ஓகேவா, இது வந்து பழசாக ஆகாது, உங்களுக்கு எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும் JDK 21 வந்து. ஸோ நீங்கள் JDK 25 சூஸ் பண்ணுறதால பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் சூஸிங் JDK 21. ஓகே, ஸோ இப்போ நான் நவ் யூ கேன் டவுன்லோட் இட். யூ கேன் சூஸ், டோன்ட் சூஸ் ஜிப் ஃபைல். ஸோ நீங்கள் நிறைய பேர் ஜிப் ஃபைல் சூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ஜிப் ஃபைல் சூஸ் பண்ணாதீங்க. உங்கள் டவுன்லோட் ஆப்ஷனுக்கு பின் அப்படின்னு இருக்கும் பாருங்க, அதை சூஸ் பண்ணணும்.